அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. பிரியமான நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது கியாமத் இறுதி நாள் ஒரு முக்கியமான அடையாளத்தை பற்றியாகும். இந்த அடையாளத்தை எதிர்கொள்ள எந்த மனிதனாலும் சக்தி இருக்காது. கியாமத் நெருங்கும் போது நிகழப்போகும் நிகழ்வுகளில் குறிப்பிடப்படும் ஒரு இனமான யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் பற்றியதாகும். இந்த உலகில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மீண்டும் தோன்றுவதன் முக்கியத்துவம் கியாமத்தின் மற்றொரு முக்கிய அடையாளமான தஜ்ஜால் என்ற நபரை விடவும் பெரியது. ஏனெனில் தஜ்ஜால் பற்றி குர்ஆனில் எங்கும் குறிப்பிடப்படவில்லையானால் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் பற்றி குர்ஆனில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த இனத்தை பற்றி மக்களிடையே பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. ஆனால் அவர்களின் உண்மையான இயல்பு பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் எவ்வாறு தோன்றுவார்கள்? அவர்களின் உருவம் மற்றும் உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? ஹஸ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அந்த மதில் எது? அதற்குள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் எவ்வாறு அடைக்கப்பட்டுள்ளனர்? அந்த மதிலில் அவர்கள் எவ்வளவு துளை உருவாக்கியுள்ளனர்? இந்த எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனவே இந்த வீடியோவை முடிவு வரை பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். புராதன காலத்தில் பல இனங்கள் இந்த உலகில் வாழ்ந்தன. அவர்கள் கொடுமை மற்றும் அநீதியில் ஒப்பற்றவர்களாக இருந்தனர். அவர்களின் பலத்தாலும் பயங்கரத்தாலும் எல்லா இடங்களிலும் அவர்களின் ஆதிக்கம் நிலவியது. யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் அத்தகைய ஒரு இனமாக இருந்தனர். கொடுமை மற்றும் அநீதியின் கதைகளை உருவாக்கிய இந்த இனம்வேறு உயிரினங்கள் ஆதம் நபியின் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். சில அறிஞர்களின் கருத்துப்படி இந்த இனம் ஹஸ்ரத் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமின் வம்சத்திலிருந்து உருவானது. ஹஸ்ரத் நூஹ் நபிக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவரின் பெயர் யாஃபிஸ். யாஃபிஸுக்கு 12 மகன்கள் இருந்தனர். அவர்களில் இருவரின் பெயர்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ். அவர்களில் இருந்து இந்த இனத்தின் வம்சம் பின்னர் வளர்ந்தது. இதனுடன் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் கதையில் மற்றொரு முக்கிய பெயரும் குறிப்பிடப்படுகிறது, ஹஸ்ரத் துல்கர்னைன். நண்பர்களே, ஹஸ்ரத் துல்கர்னைன் ஒரு நபி அல்லமாறாக அல்லாவின் நீதியுள்ள ஒரு அடியாரும் அரசருமாக இருந்தார் என்று கூறப்படுகிறது. அவருக்கு துல்கர்னைன் என்ற புனைப்பெயர் சில காரணங்களால் வழங்கப்பட்டது. முதலாவதாக, அவர் பூமியின் இரு எல்லைகளான கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி பயணித்தார். சிலரின் கருத்துப்படி ரோம மற்றும் பாரசீகத்தின் ஆட்சி அதிகாரம் அவருக்கு கிடைத்ததால் இந்த பெயர் வழங்கப்பட்டது. வீரமிக்க மற்றும் வலிமையான அரசராக இருந்ததால் உலகின் மற்ற அரசர்கள் அவருக்கு அடிபணிந்தனர். அவரது நெருங்கிய உறவினரான ஹஸ்ரத் கித்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரது முதன்மை அமைச்சராக இருந்தார். ஹஸ்ரத் துல்கர்னைன் எப்போதும் பயணத்தில் இருந்தார். ஒரு முறை அவர் ஒரு ராஜ்யத்தில் துருக்கியர் வாழ்ந்த இடத்தை அடைந்தார். அந்த ராஜ்யம் ஆர்மேனியா மற்றும் அஜர்பைஜானின் எல்லைக்கு அருகில் இருந்தது. அங்கு இரு மலைகளுக்கு இடையே ஒரு பகுதி இருந்தது. அங்கு ஒரு இனம் வாழ்ந்தது. அவர்கள் துருக்கியரை படுகொலை செய்ததங்கள் முரட்டுத்தனமான மற்றும் கலககரமான செயல்களால் பிரபலமடைந்தனர். இந்த இனம் எல்லா வகையான தீமைகளின் கூட்டமாக இருந்தது. அவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருந்ததால் அவர்களை எதிர்கொள்ள யாராலும் முடியவில்லை. குர்ஆன் கரீமில் சூரத்துல் கஹ்ஃபில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மற்றும் ஹஸ்ரத் துல்கர்னைனின் நிகழ்வுகளை விவரிக்கும் போது இவ்வாறு கூறப்படுகிறது. அவர் தனது வடக்கு பயணத்தில் இரு மலைகளுக்கு இடையே வந்தபோது அங்கு ஒரு இனத்தை சந்தித்தார். அவர்களின் மொழியை புரிந்து கொள்ள முடியவில்லை. மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் உரையாடல் நடந்தபோது அவர்கள் கூறினர், யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் இந்த ராஜ்யத்தில் பெரும் குழப்பம் செய்பவர்கள். நாங்கள் உங்களுக்கு பரிசு தருகிறோம். நீங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு மதில் கட்ட முடியுமா? ஹஸ்ரத் துல்கர்னைன் எந்த பரிசையும் பெறாமல் அல்லாஹ்வின் பரிசை மட்டும் மனதில் கொண்டு இந்த பணியை ஏற்க ஒப்புக்கொண்டார். அவர் அந்த மலைகளுக்கு இடையே இரும்பு மற்றும் உருகிய செம்பு பயன்படுத்தி ஒரு வலிமையான மதில் கட்டினார். இந்த மதில் காரணமாக யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் குழப்பங்கள் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தன. மதில் முடிந்தபோது ஹஸ்ரத் துல்கர்னைன் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறினார். ஆனால் இந்த மதில் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அது என்றென்றும் நிலைக்காது என்று மக்களுக்கு தெரிவித்தார். அல்லாஹ்வின் கட்டளை வரும்போது இந்த மதில் உடைக்கப்படும். சஹீஹ் புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இந்த மதிலில் ஒரு சிறிய துளை உருவாவது கியாமத்தின் அடையாளங்களில் ஒன்றாகும். மற்றொரு ஹதீஸில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் ஒவ்வொரு நாளும் இந்த மதிலை உடைக்க முயற்சிக்கின்றனர், ஆனால் நாளை என்று கூறிவிடுகின்றனர். ஆனால் அல்லாஹ்வின் விருப்பப்படி ஒரு நாள் அவர்கள் நாளை இன்ஷா அல்லாஹ் என்று கூறுவார்கள். அப்போது அடுத்த நாள் அவர்கள் மதிலை உடைத்து வெளியே வருவார்கள். இந்த இனம் வெளியே வரும்போது அவர்கள் பெரும் அழிவை ஏற்படுத்துவார்கள்.
அவர்களின் முதல் குழு டிபீரியஸ் ஏரியை அடைந்து அந்த ஏரியின் முழு நீரையும் குடித்து முடிப்பார்கள். கடைசி குழு அங்கு வந்தபோது இங்கு ஒரு காலத்தில் நீர் இருந்தது என்று ஆச்சரியத்துடன் கூறுவார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஒவ்வொரு உயரமான இடத்திலிருந்து இறங்கி வருவார்கள். ஒரு கட்டத்தில் பூமியின் முழு கட்டுப்பாடும் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் ஜெருசலேமில் உள்ள மலையை அடையும் போது, இப்போது பூமியின் முழு கட்டுப்பாடும் எங்களுக்கு உள்ளது என்று கூறிவானத்தை நோக்கி ஆயுதங்களை எய்யத் தொடங்குவார்கள். அந்த ஆயுதங்கள் இரத்தத்தில் மூழ்கி திரும்பி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் உருவத்தை விவரித்துள்ளார். அவர்களுக்கு குறைந்த உயரம், அகலமான முகம் மற்றும் சிறிய கண்கள் இருக்கும். ஹஸ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்தில் முஸ்லிம்களை தூர் மலையில் ஒன்று கூட்ட அல்லாஹ் கட்டளையிடுவார். ஏனெனில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜை எதிர்கொள்ள யாராலும் முடியாது. ஹஸ்ரத் ஈசாவும் அவரது பின்பற்றுபவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடும்போது அங்கு உணவுக்கு பெரும் பஞ்சம் ஏற்படும். மக்களின் வேண்டுகோளின்படி ஹஸ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வார். அப்போது அல்லாஹ் யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் கழுத்து மற்றும் காதுகளில் பூச்சிகளை உருவாக்குவார். அதில் அவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். அவர்களின் உடல்கள் எல்லா இடங்களிலும் சிதறி கிடக்கும். பின்னர் அல்லாஹ் சிறப்பு வகை பறவைகளை அனுப்புவார். அவற்றுக்கு ஒட்டகத்தின் கழுத்து போன்ற தோற்றம் இருக்கும். அவை இந்த உடல்களை எடுத்து அல்லாஹ்வின் கட்டளையின்படி ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். அதன் பிறகு பலமான மழை பெய்யும். அது பூமியை சுத்தப்படுத்தும். பூமியில் எல்லா இடங்களிலும் பசுமையும் செழிப்பும் நிறையும். இவ்வாறு யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் இந்த உலகில் முடிவு நிகழும். அல்லாஹ் நம்மை அனைவரையும் காப்பாற்றட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.